பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து தலையில கலசத்தை வைக்கணும். அப்பா இல்லைன்னா தாய்மாமா கையில சூலாயுதத்தை கொடுக்கணும். நீங்க பண்ண வேண்டியது அவ்வளவுதான். ஓகே சாமி, பண்ணிடலாம். நீங்க ஆரம்பிங்க. மா, நீ போய் கை கால் அலம்பிட்டு வாமா. காலில் அழுக்கு இல்லாம சுத்தபத்தமா வரணும். தண்ணி அங்க இருக்கு, போய் அலம்பிட்டு வாமா. போயிட்டு வா. விஸ்வாக்கு என்ன ஆச்சு? ஏன் நம்மளே சுத்தி சுத்தி வரான்? அவன் முன்ன மாதிரியே இல்ல, அசடு வழிறான். என்ன ஐயர் சொன்னதை கேட்டேல? பூஜையில அடக்க ஒடுக்கமா இருக்கணும். சொன்னதை செய். எங்க அப்பா உனக்காக இன்னொரு தடவை எல்லாம் பூஜை பண்ண முடியாது. என்னடா எனக்கே அட்வைஸ் பண்றியா? இன்னொரு தடவைனா மறுபடியும் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகணும்னு நினைக்கிறியா? ஏ துளசி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. வேற எப்படி சொன்ன? உனக்கு நான் நல்லா இருக்கிறதே பிடிக்காதா? துளசி, உன் அம்மா தான் அப்படி இருக்காங்கன்னா நீயும் அப்படிதான்டா இருக்க. துளசி ப்ளீஸ், இங்க பார் துளசி, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. பூஜைங்கிறது சாமி விஷயம் இல்லையா? அதுல தப்பா எதுவும் நடந்துடக்கூடாது. நான் அந்த அர்த்தத்துல சொன்னேன். ஓ, எனக்கு உருப்படியா ஒண்ணும் பண்ண தெரியாதுன்னு குத்தி காட்டுறியா? ஏன் துளசி, ஏன் எல்லாத்தையுமே தப்பாவே புரிஞ்சுக்கிற? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. உனக்கு நீயும் அம்மாவும் மட்டும்தான் எல்லாம் கரெக்டா பண்றதா நினைப்பு. மத்தவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. நான் உன் நல்லதுக்கு தானே சொன்னேன். இப்ப எதுக்கு நீ கோச்சுக்கிற? நல்லது நினைக்கிறியா? சூப்பரா, ஆச்சரியமா இருக்கு. எப்பவும் எங்களை பார்த்தாலே பிடிக்காது, ஆனா நல்லவங்க மாதிரி இப்படி வந்து பேசுறது. துளசி, யாராவது பார்க்க போறாங்க. ப்ளீஸ், நான் ஏதாவது தப்பா பேசிருந்தா மன்னிச்சிரு. சாரி சாரி சாரி. சிவகாமி, அங்க பாரு. என்னங்க, அங்க பார்த்ததை விட்டுட்டு சாமியை பாருங்க. சரி சரி. இவங்க ரெண்டு பேரையும் இப்படி நெருங்கி பழக விடவே கூடாதே. அப்புறம் அம்மாவுக்கு தான் பிரச்சனை ஆயிடும். அம்மா, கொஞ்சம் அங்க பாருங்களேன்.
பரவாயில்லடா, நானும் உன்னை கோச்சுக்கல, சும்மா விளையாட்டுக்காக தான் பேசினேன். It's okay. விஸ்வா, அம்மா, இங்க என்னடா பண்ற? இவ கூட உனக்கு என்ன பேச்சு? இல்லம்மா, ஒழுங்கா பூஜை பண்ணு, எதுவும் தப்பாயிடக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணமா, அவ்வளவுதான். ஆமா ஆமா, இவரு பெரிய தலைமை குருக்களு, அதுக்குதான் அட்வைஸ் பண்றாரு. நீ ஏண்டி பேச மாட்ட? உனக்கு தான் நல்லது சொன்னாலே பிடிக்காதே. ம்? திமிரு இவ கூடவே பிறந்தது. இவளுக்கு எதுக்குடா நீ அட்வைஸ் பண்ற? இவளையெல்லாம் நீ பார்க்கவே கூடாது. வாடா, வா. போங்க போங்க, கோயில்ல பிரசாதம் தருவாங்க, அத வாங்கி உங்க குழந்தைக்கு ஊட்டி விடுங்க. அவன் லைஃப்லயே இன்னைக்குதான் தைரியமா பேசியிருக்கான், அது உங்களுக்கு பொறுக்காதே. அவனை வளரவே விடாதீங்க. உன்னோட திமிரெல்லாம் இன்னும் 10 நிமிஷத்துக்கு தாண்டி. மஞ்சளும் சந்தனமும் பூசி கலச எடுப்பல்ல, அப்ப இருக்குடி உனக்கு. என் மேல கோவமா வருதா? கோவிலுக்கு வந்த இடத்துல இப்படியெல்லாம் கோவப்படாதீங்க. நம்மளோட கோவம் நமக்கே கேடா முடிஞ்சிரும். என்கிட்டயே எப்படி பேசுறான்னு பார்த்தல? இவ நீ சொன்னா கேப்பாளா? இதுக்குதான் இவளோட பேச்சு வச்சுக்காதுன்னு சொல்றேன். இனிமேலாச்சும் புரிஞ்சுக்கோ. வா. ஹாய். ஏண்டி லேட்டு? குழந்தையால லேட் ஆயிடுச்சுடி, சாரிடி. சரி சரி, பரவாயில்ல. வாமா, நீ வருவேன்னு துளசி அப்பவே சொன்னா. சாரி ஆண்டி, இவ அடம் பிடிச்சதால இவளையும் கூட்டிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லம்மா. பாப்பா யாரு? என் மாமா பொண்ணு ஆண்டி. அப்படியா? சரி, உட்காருமா. ஓம் சுமுகாய நமஹ, ஓம் சுமுகாய நமஹ ஸ்வாஹா. ஓம் வருணாய நமஹ, வருணாய நமஹ ஸ்வாஹா. பஸ்சிமாதிபதயே நமஹ. அக்கா அக்கா, உன் செல்போன் தாக்கா. எதுக்குடி குடுக்கா சொல்ற? ஓம் தீர்த்தராஜாய நமஹ. பார்த்து பத்திரமா வச்சுக்கோ, சரியா? சரிக்கா. ஓம் சமுத்ராதிபதயே நமஹ, சமுத்ராதிபதயே நமஹ ஸ்வாஹா. ஓம் மகரவாகனாய நமஹ, ஓம் மகரவாகனாய நமஹ ஸ்வாஹா. ஓம் ஜலாதிராஜாய நமஹ, ஓம் ஜலாதிராஜாய நமஹ ஸ்வாஹா. நீ அப்படியே வாம்மா. அந்த பூத்தட்டை எடுத்துக்கோமா. அதான் எடுத்துக்கோமா. அப்படியே கலசத்துட்டு வந்துரு. நான் ஒரு அர்ச்சனையா சொல்றேன், பூவை போடு. ஓம் தேவ்யை நமஹ,
ஓம் அனகாயை நமः ஓம் அத்புத சாரித்ராயை நமः ஓம் மகாகாளியை நமः ஓம் ஏகாகின்யை நமः ஓம் நிர்த்வைதாயை நமः ஓம் அனிரூபிதாயை நமः ஓம் தினே நமः ஓம் ராத்ரே நமः ஓம் காளராத்ரே நமः ஓம் திரிசூலாயை நமः ஓம் சூலரூபிண்யை நமः ஓம் அனுக்கிரகதாயை நமः ஓம் சம்ஹாரகாரிண்யை நமः ஓம் ஸ்திதஹராயை நமः ஓம் அம்மா, சர்வேஷாயை நமः மஞ்சள் சந்தனத்துல கஷ்டப்பட்டு பூச்சி மருந்தையும் ப்ளீச்சிங் பவுடரையும் கலந்துருக்கேன். அது லேசா பூசினா எஃபெக்ட் இருக்காது. துளசியோட முகம் முழுக்க பூசணுமா? இதை நான் சொன்னா கேட்க மாட்டாங்க, நீங்க தாமா சொல்லணும். ஓம் அபர்ணாயை அத நான் பாத்துக்கிறேன் சத்யவதி. சண்டிகாயை நமः ஓம் நிக்ஷூதின்யை நமः ஓம் சீதளே த்வம் ஜெகன்மாதா சீதளே த்வம் ஜெகத்பித சீதளாயை ஜகத்தாத்ரி சீதளாயை நமோ நமः ஓம் கணாம்பிகாய வித்மஹே மகாதபாய தீமஹி தன்னோ கௌரி பிரச்சோதயாத். எல்லாரும் ஆர்த்தி எடுத்துக்கலாம். மா துளசி, அந்த ஸ்டூல்ல போய் உட்காருமா. வாமா உட்கார். உட்காருமா. பெண்கள் ஒவ்வொருத்தரா வந்து சந்தனமும் மஞ்சளும் அவளுக்கு பூசி விடுங்கம்மா. அம்மா, நீங்க ஃபர்ஸ்ட் போங்க. ஆ. சிவகாமி, முதல்ல நானே வச்சு விடுறேன். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல ஐயோ அம்மான்னு கதற போறா. மா கன்னத்துல லேசா பூசினா போதும்மா. இல்ல ஐயரே, கலசம் எடுக்கிறவங்க மஞ்சள் சந்தனத்தை உடம்பு முழுக்க பூசிப்பாங்க. அந்த மாதிரி நான் பாத்திருக்கேன். அப்படி பண்றதுதான் சம்பிரதாயம் நினைக்கிறேன். அப்படியும் பண்ணலாமா, தப்பில்ல. உங்க இஷ்டப்படியே பண்ணுங்க. ம்.
10 நிமிஷம் தாண்டி. அம்மா தாயே, அம்மா 2 பேரும் வாங்கம்மா. இந்த மாலையை பொண்ணு கழுத்துல போட்டு விடுங்கோ. அம்மா தாயே, 2 பேருமே கலசத்தை வாங்கி ஒன்னா தலையில வைங்கம்மா. வாங்கிக்கோங்கம்மா. யாராவது ஒருத்தர் இந்த சூலத்தை அந்த பொண்ணு கையில கொடுங்க. பார்த்திபா. மாமா ம் நீங்களே கொடுங்க மாமா, அதான் சரியா இருக்கும். பரவாயில்ல பார்த்திபா. ஓகே, நம்ம ஒண்ணா சேர்ந்தே கொடுக்கலாம். வா.